விஷாலி பெரும் குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதே சமயத்துல அர்ஜுனன் இந்திரனோட உதவியாலையும் அக்னிதேவரோட உதவியாலையும் தக்ஷனோட பிடியிலிருந்து காண்டோபிரஸ்தத்தை மீட்டு எடுக்கிறதோட பிரஜைகளையும் உயிர்த்தட செய்யறாரு. இப்படி இந்திரனோட உதவியால காண்டோபிரஸ்தம் மீட்கப்பட்டதால காண்டோபிரஸ்தத்துக்கு இந்திரபிரஸ்தம்னு பேரு வருது. பாண்டவர்கள் அங்க போய் விஸ்வகர்மாவோட துணையால ஒரு அரண்மனையை நியமிச்சு ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கீழே விழுந்த விஷாலியோட கதைக்கு வருவோம். கீழே விழுந்த விஷாலி ஒரு நதியால அடிச்சிட்டு வரப்படுறாங்க. இது அஸ்தினாபுரத்துல இருக்கிற கர்ணனோட தந்தையான அதிரதன் பாக்குறாரு. உடனே விஷாலிய மீட்டு முதலுதவி எல்லாம் செய்யறாரு. கண் விழித்த விஷாலி உடனே எனக்கு என் அப்பாவை பார்க்கணும், தான் காண்டவபிரஸ்தத்துக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு அதிரதன், நீ தாராளமா இந்திரபிரஸ்தத்துக்கு போகலாம், ஊர் பிரஜைகள் எல்லாருமே அங்க போயிட்டு இருக்காங்க, நீ அவங்க கூட போகலாம்னு சொல்றாரு. உடனே விஷாலியும் அங்க போறதுக்கு ஆயத்தமாறாங்க. இப்படி ஹஸ்தினாபுரத்தோட பிரஜைகள் எல்லாருமே இந்திரபிரஸ்தம் நோக்கி போறாங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட சகுனி திருதராஷ்டிரர் கிட்ட போய் பேசுறாரு. இப்படியே எல்லாருமே போயிட்டு இருந்தா ஹஸ்தினாபுரத்துல நம்ம யாருக்கு ஆட்சி நடத்துறது, யோசிங்க, இப்படியே போயிட்டு இருந்தா துரியோதனனோட வாழ்க்கை கஷ்டமாயிடும்னு சொல்லி திருதராஷ்டிரோட மனச பேசி பேசி மாத்துறாரு. அத்தோட அஸ்தினாபுரத்தோட பிரஜைகள் யாருமே இந்திரபிரஸ்தம் நோக்கி போக கூடாதுன்னு ஒரு உத்தரவொன்ன பிறப்பிக்க சொல்லி அறிவுறுத்துறாரு. அதே மாதிரி அரசர் திருதராஷ்டிரரும் உத்தரவை பிறப்பிக்கிறாரு. ஊர் எல்லையோட காவலா யாருமே போகாதபடி பாத்துக்கிறதுக்கு அங்க தேசத்து அரசனான நம்ம கதாநாயகன் கர்ணனை நியமிக்கிறாரு. கர்ணனை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க, நீதான் எல்லை காவலனா இருக்க போற, யாருமே இங்க இருந்து அங்க போக கூடாதுன்னு சொல்றாரு. உடனே அரசரோட ஆணையை மீற முடியாம கர்ணனும் ஹஸ்தினாபுரத்தோட எல்லைக்கு போய் காவலுக்கு நிக்கிறாரு. அந்த சமயத்துல விஷாலியும் அங்க வராங்க. நான் போயே தீருவேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஒரு கட்டத்துல கர்ணனுக்கும் விஷாலிக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. கர்ணன் ரொம்ப கோபமா, இது அரசரோட ஆணை, இதை நிறைவேற்றுறது என்னோட கடமை, நீங்க போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு. அதுக்கு விஷாலி, நீங்க வந்த இடத்த மறந்துட்டீங்கன்னு சொல்லி கர்ணனை குத்தி காமிச்சு பேசுறாங்க. அந்த சமயத்துல குந்தி அந்த இடத்துக்கு வராங்க. விஷாலிக்காக கர்ணன் கிட்ட பேசுறாங்க. விஷாலிய மட்டும் அவனோட தந்தை இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க, இது என்னோட வேண்டுகோள்னு சொல்லி கர்ணன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஆனா கர்ணனும் இதை நான் செய்ய முடியாதுன்னு மறுத்துடுறாரு. அதுக்கு குந்தி, அங்க தேசத்து அரசே, உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு, நீங்க மாவீரனும் கூட, அத்தோட உங்க அரசு துரியோதனன் செய்யறது தவறுன்னு தாய்ப்பாசத்தை செலவச்சு அவளோட புதல்வர்களை பழிவாங்க நினைக்கிறது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வார்த்தை கர்ணனுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. கர்ணன் மிகப்பெரிய கொடை வள்ளல், தான் கிட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்குறவரு. ஒரு முறை அந்தணர்களுக்கு அவரை தானம் வழங்கிட்டு இருக்கும் போது விஷாலியும் அந்த வரிசையில வந்து நிக்கிறாங்க. விஷாலி கர்ணன் கிட்ட தானமா ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அது என்னன்னா, எப்படியாவது என்னை கொண்டு போய் என் தந்தை இருக்கிற இடமான இந்திரபிரஸ்தத்தில் சேர்த்துடுங்கன்னு சொல்லி வேண்டி கேக்குறாங்க. உடனே கர்ணனும் இதை தானமா கேட்டதால கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறாரு. விஷாலிக்கு வாக்கும் கொடுக்கிறாரு. அது என்னன்னா, இந்திரபிரஸ்தத்துல நகர பூஜை நடைபெற இருக்கு, அதுக்கு ராஜமாதா குந்தி போவாங்கன்னு, ராஜமாதா குந்தியோட பொண்ணையும் நான் அனுப்பி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துடுறாரு. அதுக்கு விஷாலி, இல்ல அது உங்களால முடியாது, ராஜமாதா குந்திக்கே இந்திரபிரஸ்தம் போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கர்ணனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன, ராஜமாதாவுக்கே அங்க போக அனுமதி இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே விஷாலி, துரியோதனன் உங்க மித்திரன் தானே, நீங்க போய் பேசினா கண்டிப்பா துரியோதனன் கேட்பாரு, எனக்காக அவர்கிட்ட பேசி என்னையும் குந்தியையும் அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கர்ணனும் ஒத்துக்கிறாரு. துரியோதனன் கிட்ட பேச புறப்படுறாரு. நேரா துரியோதனனை சந்திக்க போறாரு. துரியோதனன் கிட்ட, துரியோதனா, நீ செய்யறது தவறு, பாண்டவர்கள் செய்யற நகர பூஜையில கண்டிப்பா குந்தி தேவி கலந்துக்கணும், அதுக்கு நீ கண்டிப்பா அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு. ஆனா துரியோதனனும் சகுனியும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. துரியோதனன், நீ எனக்கே நியாயம் புகற்றியா, நீ அன்னைக்கு அவையோர் முன்னாடி அவமானப்பட்டு நின்ற வேலையில அங்க தேசத்தை உனக்கு வழங்கி உன் மானத்தை காப்பாத்தினது நான் மறந்துட்டியான்னு சொல்லி செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறாரு. தன்னை நன்றி மறந்துட்டான்னு சொன்ன ஆவேசத்துல கர்ணன் துரியோதனனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அது என்னன்னா, பிற்காலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், யார் துரியோதனனை எதிர்த்து நின்னாலும், எதிர்த்து நிக்கிறவங்களோட
முதல் எதிரியா உன்னோட துணையா நான் நிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கறாரு. அத்தோட எந்த சூழ்நிலையும் அர்ஜுனன் கிட்ட உயிர் பிச்சை கேட்க மாட்டேன்னு, தானும் அர்ஜுனனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி துரியோதனனுக்கு வாக்கு கொடுக்கறாரு. அத்தோட இந்த அரசு பதவியோட மோகத்தால நான் உன்கிட்ட நட்பு கொண்டு இருக்கலன்னு சொல்லி அங்க தேசத்தை திரும்ப துரியோதனன் கிட்டேயே ஒப்படைச்சிடுறாரு.